ஹலோ ஆல். உலகத்தோட எந்த மூலையில நடக்கிற ஒரு இஷ்யூனால உங்க போர்ட்போலியோவை கிராஷ் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற எஸ்கலேஷனால குளோபல் மார்க்கெட்ஸ் இப்போ டென்ஷன்ல இருக்கு. அண்ட் இதனால ஆயில் பிரைஸ் ஏறுது, ருபி ஃபால் ஆகுது, எஃப்ஐஐ காசை வெளியே எடுக்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்ஸ் மேல பிரஷர் ஏறுது. இன்னைக்கு வீடியோல குளோபலா என்ன நடக்குது, இது உங்க காசை எப்படி எஃபெக்ட் பண்ணும், அடுத்த 1 to 2 வீக்ஸ்க்கு உங்க ஆக்ஷன் பிளான் என்னவா இருக்கணும்னு பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் இப்போ சீரியஸ் ஆகிட்டே போகுது. ஈரான் என்ன வார்ன் பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டோட 20% ஆயில் சப்ளை இந்த வழியா தான் வருது. இதை பிளாக் பண்ணா ஆயில் பிரைஸ் பிச்சுட்டு ஏறும். பிரெண்ட் க்ரூட் இப்போ $80 கிட்ட வந்துருச்சு. இந்தியா ஆயில அதிகமா இம்போர்ட் பண்ற கண்ட்ரி. சோ ஆயில் பிரைஸ் ஏறுனா நமக்கு தான் அடி விழும். இன்ஃபிளேஷன் ஏறும், இம்போர்ட் பில் அதிகமாகும், ருப்பி வேல்யூ குறையும். மார்க்கெட்டோட ஸ்னாப்ஷாட்டை பாருங்க. நிப்டி 1% மேல விழுந்துருச்சு. சென்செக்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் மேல டிராப் ஆயிருக்கு. இந்தியா விஎக்ஸ் ஒரு 20% ஜம்ப் ஆகி 9 மந்த் ஹைல இருக்கு. வொலாட்டிலிட்டி இப்போ மார்க்கெட்ல ரொம்ப அதிகமா இருக்கு. மெயின் பாயிண்ட் என்னன்னா, நிப்டி மேல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் 80% ஸ்டாக்ஸ் பியர் மார்க்கெட் பிடியில தான் இருக்கு. உங்க போர்ட்போலியோ ரெட்ல இருந்தா அதுக்கு இதுதான் காரணம். இப்ப போய் விலை குறையுதேன்னு வாங்காதீங்க. இந்த சிச்சுவேஷன்ல யார் அதிகம் ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னா, அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ்ல க்ரூட் பிரைஸ் ஏறும்போது இவங்களுக்கு ப்ராஃபிட் ஏறும். எதை அவாய்ட் பண்ணணும்னா மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் தான். ஏன்னா இப்போ இது எல்லாம் சும்மாவே ஏறுற மாதிரி பில்டப் கொடுத்து உங்க கேபிட்டலை அப்படியே லாக் பண்ணி காலி பண்ணிடும். இன்புட் காஸ்ட் ஏறுனா ப்ராஃபிட் தம்சம் ஆகுற செக்டார்ஸை இப்போ பிளாக் லிஸ்ட்ல பண்ணுங்க. அந்த பக்கம் இப்போ எட்டி கூட பார்க்காதீங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸா செல் பண்றாங்க. நிப்டியோட கீ சப்போர்ட் 24,000 இருக்கு. அது பிரேக் ஆனா டவுன் சைடு இன்னும் அதிகமாகும். சோ நியூஸை பார்க்காம பிரைஸ் லெவல்ஸை வாட்ச் பண்ணுங்க. ருப்பி வேல்யூ இப்போ 91.40 ரேஞ்சுக்கு வீக் ஆகிடுச்சு. ஆர்பிஐ சின்ன இன்டர்வென்ஷன் பண்ணாலும் ஆயில் பிரைஸ் இன்னும் ஏறுனா ருப்பி இன்னும் வீக் ஆகும். ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்க்கு இது நல்ல சைன் கிடையாது. நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு இந்த பிளானை நோட் பண்ணிக்கோங்க. உங்க பிராக்டிகல் பிளே புக் இதுதான். கையில கொஞ்சம் 5 to 10% கேஷ் வச்சுக்கோங்க. இப்போ சீப்பா கிடைக்குதேன்னு ஸ்மால் கேப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் செட்டில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்தியா விஎக்ஸ் வாட்ச் பண்ணுங்க. வொலாட்டிலிட்டி குறைய வரைக்கும் அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இது 2020 மாதிரி பேனிக் கிராஷ் கிடையாது. பட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் எவ்வளவு நாள் போகுதுன்னு பார்க்கணும். ஷார்ட் டர்ம்னா ப்ராப்ளம் இல்ல, பட் லாங் டர்ம்னா பிரஷர் இருக்கும். இந்த பிரேக் டவுன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. ஃபினான்ஸை ஈஸியா புரிஞ்சுக்க இன்சைட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இப்போ ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்றீங்களா இல்ல செல் பண்றீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட பார்க்கலாம்.